ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டிக் கொள்வதிலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் இணைந்து வாழ்வதிலும் உதாரணம் ஒரு உடலை போன்றது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம், ஒரு இறை நம்பிக்கையாளர் இன்னொரு இறை நம்பிக்கையாளர், இவங்க சேர்ந்து வாழ்றதிலையும் இவங்க ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதிலையும் இவங்க ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டிக் கொள்வதிலையும் ஒரு உடலை போன்று இருக்கணும். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உடலை உதாரணம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மஸலுல் முஃமினீன ஃபீ தவத்திஹிம் வ தராஹிமுஹும் வ துஆஃபிதிஹிம் அலல் ஜஸதி. ஏன் இந்த உடல் போன்றது என்பதாக ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு உடல், அந்த உடலுடைய உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உடல்ல ஏதாவது ஒரு உறுப்புக்கு ஒரு வலி வந்துருச்சு, உடலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உறுப்புக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, உடலில் இருக்கக்கூடிய மற்ற பாகங்களும் அதனுடைய வேதனையை அனுபவிக்கும். உதாரணமா ஒருத்தர் கண்ணு வலிக்குது அப்படின்னு சொன்னா, கண்ணு வலினா கண்ணு மட்டும்தான் அவருக்கு வலிக்குதா அப்படின்னு சொன்னா கிடையாது. அந்த கண் வலியின் மூலமாக அவருக்கு என்ன செய்யும், உடம்புல காய்ச்சல் வரலாம். அந்த கண் வலியின் மூலமாக என்ன செய்யலாம், மற்ற உறுப்புகள் சோர்வு அடையும். அதே மாதிரி உடல்ல எந்த பாகத்துல நோய் ஏற்பட்டாலும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் அந்த நோயினுடைய தாக்கம் இருக்கும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலை உதாரணமாக சொல்றாங்க. ஒரு இறை விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு உடலை போன்றவர். அப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் ஒரு சிரமம் அடையும் பொழுது அதை பார்க்கக்கூடிய நமக்கும் அது வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். நீ கஷ்டப்படுறியா, கஷ்டப்படு, நல்லா கஷ்டப்படு, அவனுக்கு இதெல்லாம் வேணும், அவன் இப்படிலாம் சிரமப்படணும், நான் அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் என்பதாக ஒரு என்ன செய்யக்கூடாது. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரரை பார்த்து எண்ணக்கூடாது. ஒரு சகோதரன் கவலை அடைந்தால், ஒரு சகோதரன் சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டால், ஒரு சகோதரன் பிரச்சனையில் அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னா, அதை பார்க்கக்கூடிய இன்னொரு சகோதரருக்கு, இன்னொரு இறை நம்பிக்கையாளருக்கு வேதனை தரக்கூடிய விஷயமாக, வருத்தம் தரக்கூடிய அளவிற்கு என்ன செய்யணும், அவருடைய பிரச்சனையை பார்த்து இவர் வருத்தம் அடையணும். எப்படி உடலில் ஒரு உறுப்புக்கு நோய் வந்தால் மற்ற உறுப்புகள் அதுல பலகீனம் அடையுதோ, அந்த அளவுக்கு ஒன்றாக இருப்பதில், இணைந்து வாழ்வதில், அன்பு செலுத்துவதில், அன்பு பாராட்டுவதில் ஒரு முஸ்லீமும் இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ சகோதரர்களே, இப்படி ஒரு இணைப்பை நம்முடன் வாழக்கூடியவர்களோடு நாம் வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நம் சகோதரர்களோடு, நம் உறவுகளோடு, நம்முடன் பழகக்கூடியவர்களோடு இந்த இணைப்போடு நாம வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்கிறான். அவருடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, தொழிலுக்கு எல்லாவற்றிலும் அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்கிறான். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லா யர்ஹமு லா